ஃபினான்சியல் இயர் எண்டில் நம்ம எப்போவுமே நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இன்கம் டேக்ஸ் பர்பஸில் தான் இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸ் படி என்னென்னலாம் பார்க்கணும், ப்ரொவிஷன் போட்டுட்டோமா, அதுக்கப்புறமா வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டோமா, இந்த மாதிரி நம்ம நிறைய பார்ப்போம். ஆனால் ஜிஎஸ்டியில் இந்த மாதிரி பார்க்குறோமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி தான். நிறைய பேர் இன்கம் டேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர ஜிஎஸ்டி வைஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அது டெஃபினட்டாக டவுட்ஃபுல் தான். ஸோ அப்போ ஜிஎஸ்டியில் என்ன சார் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் என்ன பிடிக்கணும், ப்ரொவிஷன் என்ன போடணும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஜிஎஸ்டியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நாம் டேர்ன் ஓவரை ரெகன்சிலேஷன் பண்ணணும். ஏன் டேர்ன் ஓவரை நம்ம ரெகன்சிலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஜிஎஸ்டியில் நாம் காட்டக்கூடியதை வந்து ஜிஎஸ்டிஆர் 1லையும் 3Bலையும் பர்டிகுலராக நம்ம எதுக்கெல்லாம் டேக்ஸ் கட்டுறோமோ அதை மட்டும்தான் நம்ம காட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேல்ஸில் ஜிஎஸ்டிஆர் 1 அல்லது 5% இல்லை 18% இந்த மாதிரியான சேல்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி 1ல் டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதுக்கான சேல்ஸையும் காமிச்சிருப்போம், அதுக்கான ஜிஎஸ்டியை நாம் பேமெண்ட்டும் பண்ணியிருப்போம். ஆனால் சில இன்கமான இன்ட்ரெஸ்ட் இன்கமோ அல்லது டிவிடெண்ட் இன்கமோ இல்லை வேறு ஸ்கிராப் சேல்ஸோ இல்லை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட்டோ இந்த மாதிரியான இன்கம் ஏதாவது நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்திருந்தது அப்படின்னா அதை நாம் ஜிஎஸ்டியில் டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, வெதர் இட் இஸ் எக்ஸம்டட் இன்கமா இல்லை டாக்ஸபிள் இன்கமா. சப்போஸ் அது எக்ஸம்டட் இன்கமாக இருந்தாலும் நம்ம அதை டிக்ளேர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணோம். டாக்ஸபிள் இன்கமாக இருந்தால் அந்த டாக்ஸபிள் இன்கமுக்கு நம்ம டேக்ஸ் கட்டியிருக்கோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணும். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஸ்கிராப் சேல்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி வரும். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸுக்கு எப்போ நாம் இன்கம் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் அதாவது ரிட்டர்ன் ஆன் வேல்யூ விட ஜாஸ்தியாக நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம ஜிஎஸ்டி வந்து பேமெண்ட் பண்ணுவோம். இது இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஜிஎஸ்டி கட்ட மாட்டோம். ஆனால் நம்ம அதை எக்ஸம்டட் இன்கமாக டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நாம் ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bலையும் காமிச்சிருக்கோமா? அப்படி காட்டலைன்னா இந்த மார்ச்லையாவது நம்ம ரெகன்சிலேஷன் பண்ணி இயர் 2ல் மொத்தமாக எவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்குது, அதாவது என்ன நம்ம எக்ஸம்டட் இன்கம் நம்ம அரைவ் பண்ணோம், என்ன டிவிடெண்ட் இன்கம் நம்ம அரைவ் பண்ணோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது, இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம்? யூஸ்வலாக நம்ம வெரிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2B படி தான் 3Bல எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறோம். ஆனால் நாம் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே 2Bல ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோமா அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் டெஃபினட்டாக அது பண்ணிடுறாங்க. அவங்களோட பர்ச்சேசஸ் இருக்கா, அந்த பர்ச்சேசஸ் எல்லாமே 2Bல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கா, அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகலைன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி ஏன் இன்னும் நீங்கள் ஃபைல் பண்ணலன்னு சொல்லி வாங்கி அட்லீஸ்ட்டு பிஃபோர் 30th நவம்பருக்கு முன்னாடி அவங்கள ஃபைல் பண்ண வச்சு அந்த ஐடிசி அவைல் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்மளை மாதிரி சின்ன கம்பெனிஸ்லாம் அதை நம்ம மறந்து அப்படியே போயிடும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வர வேண்டிய ஐடிசி, அதுவும் எலிஜிபிள் ஐடிசி நம்மளால கிளைம் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏப்ரல் 25லேருந்து மார்ச் 26 வரைக்கும் நமக்கு நடக்கக்கூடிய பர்ச்சேசஸில் எல்லாருமே ப்ராப்பராக ஃபைல் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணிவிட்டு சில பேர், இப்போ நீங்கள் 150 பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, ஆனால் வெறும் 130 பேர் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இன்னும் 20 பேர் ஃபைல் பண்ணல அப்படின்னா அந்த 20 பேரை ஃபாலோ பண்ணி அவங்கள ஃபைல் பண்ண வைங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிஃபோர் 30th நவம்பருக்குள்ள, அதாவது 30 நவம்பர் 2026க்குள்ளே அவர் ஃபைல் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஐடிசியை நம்ம எடுக்க முடியும். அந்த ஐடிசி நமக்கு எலிஜிபிள் ஐடிசி ஆகிடும். சப்போஸ் இந்த நவம்பரை தாண்டிட்டோம், கட் ஆஃப் டேட் தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஐடிசியை கிளைம் பண்ண முடியாமையே போயிடும். இது ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் வந்து 2A அல்லது 2Bல நீங்கள் ஐடிசியை வந்து வெரிஃபை பண்ணுறீங்க. அப்படி வெரிஃபை பண்ணும்போது சில ஐடிசி வந்து என்ன ஆயிருக்கும்னா நீங்கள் அவைல் பண்ண மிஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது என்னென்னா 2Bல வந்திருக்கும், ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பீங்க அவைல் பண்ணுறதுக்கு. அப்படி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ரெகன்சைல் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, புக்கு படி நம்ம ஐடிசி அவைலபிள் பண்ணது இருக்கா, 2Bல வந்திருக்கக்கூடிய எல்லா ஐடிசியுமே நம்ம ப்ராப்பராக கிளைம் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணுறது எப்பயுமே நல்லது. ஸோ இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும். இந்த ஐடிசியை நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது இன்னொன்னையும் சேர்த்து பண்ணணும். என்னன்னா, நாம் ஏதாவது இன்எலிஜிபிள் ஐடிசியை தெரியாமல் எடுத்திருக்கோமா,
ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா 2Bல ரெஃப்ளெக்ட் ஆன உடனேயே ஐடிசியை நம்ம அவைல் பண்றோம். இது இன்எலிஜிபிள் ஐடிசினா என்ன? இன்எலிஜிபிள் ஐடிசினா இந்த எலிஜிபிள் ஐடிசி கிடையாது. அதாவது நீங்க ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வாங்கியிருக்கீங்க. இந்த மோட்டார் வெஹிக்கிள் வந்து எதுக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னா, உங்களோட டிராவல் பர்பஸ்க்காக பயன்படுத்துறீங்க. மேபி ஒரு 7 சீட்டர் வண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எலிஜிபிள் ஐடிசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது இன்எலிஜிபிள் ஐடிசி. அப்போ இந்த இன்எலிஜிபிள் ஐடிசியை நீங்க அவைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க இந்த மார்ச்சுக்குள்ளேயே ரிவர்சல் பண்ணிட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அட்லீஸ்ட் கம்மியாகும். இது நாளைக்கு டிபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிச்சு அவங்க உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும்போது, அது பெரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டா மாறி நிற்கும். ஸோ அப்போ எது எலிஜிபிள் ஐடிசி, எதெல்லாம் இன்எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, சப்போஸ் நீங்க தவறுதலா இன்எலிஜிபிள் ஐடிசி கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா, அதையும் நீங்க இப்பவே ரிவர்சல் பண்ணிட்டீங்கன்னா, நோட்டீஸ் வராம தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டெபிட் நோட், கிரெடிட் நோட். இப்போ நீங்க டெபிட் நோட்டோ அல்லது கிரெடிட் நோட்டோ இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஏப்ரல்ல இருந்து மார்ச்சுக்குள்ள நம்ம இன்வாய்சஸ் ரைஸ் பண்ணியிருப்போம். அந்த இன்வாய்சஸ்க்கு சப்போஸ் நீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல அடிஷனலா பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அந்த பிரைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதனுடைய டெபிட் நோட்டோ அல்லது கிரெடிட் நோட்டோ இந்த நவம்பருக்குள்ள இஷ்யூ பண்ணணும். அதாவது நவம்பர் 2026க்குள்ள. அதுல ஏதாவது நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதையும் நீங்க இப்பவே வந்து ரைஸ் பண்ணலாம். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் உண்டு அப்படின்னா, நீங்க ஜிஎஸ்டிஆர் 99C ஃபைல் பண்ணும்போது, நான் டெபிட் நோட்டை மிஸ் பண்ணிட்டேன் சார், நான் கிரெடிட் நோட்டை மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லாம, இப்பவே நம்ம என்னெல்லாம் டெபிட் நோட் ரைஸ் பண்ணோம், என்ன கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணோம், இந்த டெபிட் நோட், கிரெடிட் நோட் வந்து ப்ராப்பரா ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் நம்ம ப்ராப்பரா இஷ்யூ பண்ணிட்டோமா? அப்படி இஷ்யூ பண்ணலைன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா இஷ்யூ பண்ணி, அதை ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணி ஃபைல் பண்ணிட்டோம்னா, நமக்கு ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணும்போதும் ப்ராப்பரா அது வந்துடும். இதை தவிர்த்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் லைபிலிட்டி. இந்த ஆர்சிஎம் லைபிலிட்டி வந்து நிறைய நம்ம வந்து தப்பு பண்றோம். ஸோ என்ன பண்றோம், இப்போ நம்ம வந்து பிஎன்எல்லோட வெரிஃபை பண்ணணும். இப்போ நீங்க செக்யூரிட்டி சார்ஜஸ்க்கு வந்து ஆர்சிஎம்ல ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்களா, ரெண்ட்டுக்கு ஆர்சிஎம்ல ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்களா, லீகல் ஃபீஸ்க்கு ஆர்சிஎம்ல ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கட்டியிருக்கீங்களா, இந்த மாதிரி முக்கியமான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம நிறைய பண்ணுவோம். அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஆர்சிஎம்ல கட்டுறதுக்கு தவற விட்டுருவோம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஜிஎஸ்டிஆர் 2Aல அல்லது 2Bல டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அதையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டு ஃபைல் பண்ணாமல் விட்டுருப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 2Aவை எடுத்து எவ்வளவு வந்து ஆர்சிஎம் லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்சிஎம் லைபிலிட்டிலாம் நாம ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் கட்டிட்டோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எதுக்கெல்லாம் ஆர்சிஎம் லைபிலிட்டி அட்ராக்ட் ஆகும். அப்போ இதுக்கெல்லாம் ஆர்சிஎம் லைபிலிட்டி அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா, அந்த லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா காமிச்சு அதுக்கான ஜிஎஸ்டி லைபிலிட்டியை கட்டுறது நல்லது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டியை வந்து கம்மி பண்ண முடியும், பெனால்ட்டியும் வராமல் பார்த்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்க்ரூட்னியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்சிஎம் லைபிலிட்டி கரெக்டாக கட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. இதை தாண்டி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரூல் 42, ரூல் 43. இது என்ன ரூல் 42, ரூல் 43 அப்படின்னா, நீங்கள் டாக்ஸபிள் ஐட்டமும் சப்ளை பண்ணுறீங்க, அதே நேரத்தில் எக்ஸம்டட் ஐட்டமும் சப்ளை பண்ணுறீங்க. இந்த மாதிரி ரெண்டுமே சப்ளை பண்ணுற இடத்துல ஐடிசியை நீங்கள் ப்ராப்பராக ரிவர்சல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவசரத்தில் அல்லது நமக்கு இது தெரியாமையே இந்த ஐடிசியை ரிவர்சல் பண்ணுறதே இல்லை. சார் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, எக்ஸம்டட் ஐட்டமும் சப்ளை பண்ணுறேன், டாக்ஸபிள் ஐட்டமும் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இதில் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம், இதில் காமன் கிரெடிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் என்னன்னா, எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் எக்ஸம்டட் சப்ளை என்ன, அதை 100% வந்து நம்ம ரிவர்சல் பண்ணோம். எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் டாக்ஸபிள் சப்ளை நம்ம அதை 100% அவைல் பண்ணிக்கலாம். பட் இதே இது யூஸ்டு ஃபார் போத் எக்ஸம்டட் அண்ட் டாக்ஸபிள் அப்படின்னா காமன் கிரெடிட்னு சொல்லுவாங்க. காமன் கிரெடிட்னா மோஸ்ட்லி என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்னா, ரெண்ட்டாக இருக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அதே மாதிரி மேன் பவர் சப்ளையாக இருக்கலாம், ஆடிட் ஃபீஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் கிரெடிட்னு வரும். இந்த காமன் கிரெடிட்டை வந்து நீங்கள் எக்ஸம்டடுக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, டாக்ஸபிளுக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் டாக்ஸபிள் சப்ளைக்கு உள்ளதை மட்டும்தான் என்ன பண்ணணும்னா எடுக்க முடியுமே தவிர, எக்ஸம்டடுக்கானதை நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ டாக்ஸபிள் சப்ளைக்கானதை மட்டும் நீங்கள் எப்படி எடுக்கணும்,
ரூல் 42வை நீங்கள் யூஸ் பண்ணி அதை ரிவர்சல் பண்ணணும். ஸோ இந்த காமன் கிரெடிட் ஐடிசி இன்ட்டு எக்ஸாம்டட் சப்ளை டிவைடட் பை டோட்டல் சப்ளை, இப்படி நம்ம மாதம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இயர் எண்டுலையும் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம எக்ஸஸாக ரிவர்சல் பண்ணியிருக்கோமா இல்லை கம்மியாக ரிவர்சல் பண்ணியிருக்கோமா, ஷார்ட் ரிவிஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம திரும்ப என்ன பண்ணணும்னா அதுக்கான என்ன அமௌண்ட் நம்ம இது வரைக்கும் ரிவர்சல் பண்ணலையோ அந்த வேல்யூவை நம்ம ரிவர்சல் பண்ணணும் இயர் எண்டில். ஸோ இது ரூல் 42. ரூல் 43ங்கிறது வந்து கேபிட்டல் குட்ஸுக்கான உள்ளது. ஸோ கேபிட்டல் குட்ஸுக்குமே நம்ம காமன் கிரெடிட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் ஐடிசி டிவைடட் பை 60 months. ஸோ 1 monthக்கு எவ்வளவு அதை ஒவ்வொரு மாதமும் நம்ம ஐடிசி ரிவர்சல் பண்ண வேண்டியது நம்மளுடைய இது. இதையுமே இயர் எண்டில் டோட்டலாக நம்ம எவ்வளோ ரிவர்சல் பண்ணணும், எவ்வளோ ரிவர்சல் பண்ணியிருக்கோம், ஸோ இன்னும் எவ்வளோ ரிவர்சல் பண்ணாததையும் நம்ம இயர் எண்டுலையும் ரிவர்சல் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக அப்படின்னா உங்களுடைய புக் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி படி புக்கெல்லாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் இன்கம் டேக்ஸ் படி அவங்க ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது புக்கு படி இருக்கிற டீட்டெயில்ஸை எடுத்து ஃபைல் பண்ணிடுவாங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் ஜிஎஸ்டி ஆடிட்டில் வரும்போது புக்கில் இருக்கக்கூடிய டர்ன் ஓவரும் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய டர்ன் ஓவர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா தென் ஜிஎஸ்டி ஆடிட்டில் பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நோட்டீஸஸ் வரும். ஸோ அதனால புக் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டியில் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களாங்கிறத 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக மூவ் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ்டியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைல் பண்ணணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.